ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு சூப்பரான ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ நாளை கழிச்சு சாட்டர்டே சண்டே. ஸோ மேக்ஸிமம் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னா நம்பிக்கையோடு தான் இந்த ஒரு நாட்டுக்கோழி மசாலா இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர நம்ம மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2.5 கிலோ நாட்டுக்கோழி எடுத்துருக்கோம். ஸோ அதை க்ளீன் பண்ணி எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோங்கிறது தான் இப்போ நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு பட்டை, கிராம்பு, கொஞ்சம் 2 பீஸ் ஏலக்காய், 2 இப்போ அன்னாச்சிப்பூ, சோம்பு, இந்த வாசனைக்குள்ளான ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம போட்டாச்சு. ஆயிலும் காஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ண போகிறோம். நம்ம வந்துட்டு குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஒரு 2.5 கிலோ இருக்கும். ஒரு 15 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் இந்த கிரேவி வந்து நான் ரெடி பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஒரு 1/2 கிலோக்கு பக்கம் வெங்காயத்தை க்ளீன் பண்ணி கட் பண்ணி சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கேன். இதில் ஃபுல்லுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அதாவது ரொம்ப கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் 2 கீரி போட்டிருக்கேன். உங்களுக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப சிறுசாக இருந்துச்சுன்னா அப்படியே போட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா 2 கீரி வச்சு போட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த வெங்காயம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃபுல்லாக வந்துட்டு நல்லா வதக்க போகிறோம். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா தேங்காய் பேஸ்ட் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ நம்ம எல்லாமே வந்துட்டு இந்த வெங்காயம் போடுற தக்காளியில் வச்சு பண்ணுற கிரேவி தான் வரப்போகுது. எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிங்கன்னா இந்த நாட்டுக்கோழி வந்துட்டு இன்னொரு சைடில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு ½ டவுன் வந்துட்டு குக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் இந்த ப்ரிப்ரேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக முடியும். வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வெங்காயம் வதங்கிருச்சு. நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம அதுக்கு தேவையான அளவு வந்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம். ஸோ இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு ஏன்னா நம்ம ஆயில் கொஞ்சம் கூட வச்சு பண்ணுங்கள். நல்லெண்ணங்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சாப்பிட்ட உடம்புக்கு நல்லது தான். நீங்கள் தாராளமாக வந்துட்டு ஆயில் கொஞ்சம் கூட வச்சு சமைச்சு சாப்பிட்லாம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதக்கியாச்சு. ஸோ வதக்கினதுக்கப்புறம் வந்து பார்த்தா இதுக்காக வந்துட்டு நான் ஒரு 1/2 கிலோ தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். நல்ல பெரிய பழமாக வந்துட்டு ஒரு 3 பழம் எடுத்து வச்சுருந்தேன். மினிமம் ஒரு 400 to 500 கிராம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்துட்டு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி நல்லா வந்துட்டு பழமாக போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும். சீக்கிரம் வந்து வதங்கி நமக்கு வந்துட்டு அந்த வெங்காயம் தக்காளி அது 2 ஒன்றா மிக்ஸ் ஆகி அது வரும்போது நமக்கு அந்த பேஸ்ட்டாக வந்து நல்லாயிருக்கும். கிரேவி நல்லா திக்னஸ் கிடைக்கும். ஸோ இப்போ 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறோம். இதில் 3 ஸ்பூன் வந்துட்டு நம்ம மிளகாத்தூள் போடுறோம். 3 ஸ்பூன் மிளகாத்தூள்னால் 3.5 ஸ்பூன் வந்துட்டு மல்லித்தூள் போடணும். அதுதான் ரேஷியோ. நம்ம வந்துட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் 3மே ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு தேவையான அளவு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம சால்ட்டு போட்டிருக்கோம். ஏற்கனவே நம்ம ½ டவுன் நாங்கள் குக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் இதில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டிருக்கேன். லாஸ்ட்டில் பத்தலைன்னா செக் பண்ணிவிட்டு நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம். இந்த மசாலா வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஆயில் அதாவது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்துட்டு மசாலா வதங்கணும். ஏன்னா இதில் வந்து ஈரப்பசைக்கு வந்துட்டு தக்காளி இருக்குது. ஸோ வெங்காயமும் வந்து அந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆச்சுன்னா அந்த மாதிரி நல்லா உலஞ்சி வரும். ஸோ அதையும் வச்சு இதையும் வச்சு நல்லா வந்துட்டு ஆயிலை வந்துட்டு ஆயிலே வந்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மசாலா கருகிராமல் அடிப்பிடிச்சிடாமல் நல்லா மெதுவாக கிண்டுங்க. இப்போ இந்த பொசிஷன் வரும்போது இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் 1 ஸ்பூன் பெப்பர் போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன், ஜீரக பவுட்ரு. ஸோ இதையும் போட்டு அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நாட்டுக்கோழி வந்து இதில் நம்ம போட போகிறோம். இது ரொம்ப ஈஸிங்க. வீட்டில் அழகாக நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்துட்டு தேங்காய் பேஸ்ட்டு போடணும், அது போடணும், இது பண்ணணும், அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் இருக்க மசாலா வச்சு ஈஸியாக பண்ணலாம். நம்ம ரெசிபி எல்லாமே அப்படி தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ரெண்டாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா வீட்டில் வந்துட்டு ரெகுலராக யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸாக இருக்கும். ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள் நம்ம எல்லா மசாலாவும் போட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஆட் பண்ண போகிறது வந்துட்டு சிக்கன் மட்டும் தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து குக் ஆகிட்டுருக்கு, இது ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம நாட்டுக்கோழி வந்து ஆல்ரெடி ½ டவுன் பாயில் பண்ணி வச்சுருக்கோம். அதை எடுத்து இதில் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள் நான் இப்போ தான் வந்துட்டு அந்த பக்கம் வெந்துட்டு இருந்துச்சு. நான் அரைச்சி எடுத்து வச்சேன். ஸோ இதை வந்துட்டு நான் இப்போ ஆட் பண்ணியாச்சு. இதை ஆட் பண்ண உடனே நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. என்ன பண்ணணுன்னா ஸோ இதை வந்து நல்லா வந்துட்டு இந்த மசாலாவோட வந்துட்டு ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு கிண்டணும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடிப்பிடிச்சிட வேணாம். அடிப்பிடிச்சிச்சின்னா ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இரும்பு கடாயில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் நல்லா வரும். ஸோ அதனால் இரும்பு கடாயிலே ட்ரை பண்ணுங்கள். இரும்பு கடாயினா நல்லா இந்த
இது எம்எஸ் அந்த மாதிரி பாத்திரத்தில் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தண்ணிக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா நார்மல் வாட்டர் ஊற்றுறது கிடையாது. நம்ம ஆல்ரெடி வேக வச்ச அந்த சிக்கனோட தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதோட ஸ்டாக் வாட்டரை எடுத்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி சுற்றி அந்த மசாலா ஃபுல்லுமே கரைஞ்சி அந்த பீசஸில் ஏறுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ உங்களுக்கு கிரேவி போதுமானு பாருங்கள். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி வைக்கணுன்னா கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கலாம். ஏன்னா பீஸுக்கும் அதுக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லைங்களா, கொஞ்சம் கூட வச்சிங்கன்னா அது கொதிச்சு வரும்போது உங்களுக்கு அந்த ஆக்சுவல் குவான்டிட்டி வரும், அந்த கிரேவியின் திக்னஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சைட்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆயிலோட இது தெரியும். ஸோ இதுதான் இது பண்ணுறதுக்கு மொத்தமே எனக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 1/2 ஹவரில் ரெடி பண்ணிவிட்டு இந்த கிரேவி அழகாக அவ்வளோ சூப்பராக ரெடி ஆச்சு. ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் வந்துச்சு. இந்த ரெசிபியை வீட்டில் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். நாட்டுக்கோழின்னொன்னே நம்ம அரைச்சி மசாலா அம்மியில் இல்லை கிரைண்டரில் வதக்கி அரைக்கணும், அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஈஸியான ரெசிபி, அழகாக இருக்கும். காரம் மட்டும் எப்பயுமே ரொம்ப கூட வச்சிட வேணாம். பெப்பரோட காரம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. அதே மிளகாத்தூளோட காரம் சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு நல்லது கிடையாது. அளவாக ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு அழகாக கொதிச்சிட்ருக்கு. இந்த கிரேவி வந்துட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து அப்படியே ரைஸ்க்கு சாப்பிட்டோம் அப்படின்னா சரியான லஞ்ச், அழகான டேஸ்ட்டு, ரொம்ப அருமையாக இருக்கும். வீட்டில் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கீழே நாட்டுக்கோழி சூப்பர்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனல்ஸில் நிறைய ரெசிபி நம்மகிட்ட இருக்குது. ஸோ யாரும் வேறு எதுவும் ரெசிபி வேணும்னா நம்மளோட சேனலில் இருக்குது. ஸோ தாராளமாக போய்ட்டு விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், அது எல்லாமே வந்துட்டு தெரியும் எப்படி வந்து ஃபுல் ஃபினிஷிங் ஆகிருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு நான் அதை க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். நான் ஒரு லெக் பீஸ் தான் தேடினேன், ஆனால் பட் கடைசி வரையும் எனக்கு அந்த லெக் பீஸ் கிடைக்கவே இல்லை. அதை தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நான் உங்களுக்கு காட்டலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு, ஆனால் பட் இப்போ வரையும் அது எனக்கு கிடைக்கல. ஸோ நான் விட்டுட்டேன், அப்புறமா எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு. ஸோ பாருங்கள், நம்ம தேங்காவே போடலை, அவ்வளோ அழகான டைட்டான கிரேவி நமக்கு கிடச்சிருக்குன்னா அந்த வெங்காயம் தக்காளி நம்ம வதக்கணும் இல்லைங்களா, அதிலேருந்து வந்தது தான். ஸோ இதை நீங்கள் அழகாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுபோக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. நாளை ஒரு நல்ல ரெசிபியோடு வந்துட்டு மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய் பாய்.